420 நிர்மல்குமார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும், கரூர் நடந்த சம்பவத்திற்கு கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொன்று குவித்தவர் என்று எங்க தலைவருடைய பேரை சொல்றார். இது எந்த விதத்துல நியாயம்? அப்ப அவதூறா பேசக்கூடிய அந்த ஆதவ அர்ஜுனா ஏன் கைது பண்ணாம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? கணக்கு தீர்க்கப்படும் என்ன அர்த்தம்? அப்ப ஆதவ அர்ஜுனா இன்னும் 41 பேரை இதே மாதிரி ஒரு துயர சம்பவத்தை ஏற்பாடு பண்றாரா? கான்ஸ்பிரசி பண்றாரா ஆதவ அர்ஜுனா? கரூர்ல பண்றதுக்கு பதிலா வேற ஏதாவது மாவட்டத்தில் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரா? அப்ப இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? என்ன கணக்கு தீர்க்க போறாரு? இப்ப ஆதவ அர்ஜுனா ரொம்ப கிளீன் ஹேண்டா? அவங்க குடும்பம் ரொம்ப கிளீன் ஹேண்டா? ஆதவ அர்ஜுனுடைய அஜெண்டா என்ன? லாட்டரியை லீகலைஸ் பண்ணணும். இப்படிப்பட்டவங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவர் தானே இந்த வழக்கில் அக்யூஸ்டா இருக்காரு. இந்த வழக்கில் அக்யூஸ்டா இருக்கக்கூடிய திரு விஜய் இன்னைக்கு நான் அரசு வேலை வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்றேன்னா அப்ப சாட்சியங்களை கலைக்கிறாங்களே இவங்க. இன்னைக்கு மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, வீடு பூந்து தாக்கி இருக்கிறார். ஒரு பவுடர் மினிஸ்டர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேல 420 இருக்கு. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனா கேபினட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் மீது குதிரை பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். இந்த கிரிமினல் பின்னணியும் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டா இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளியும் அருகதை இல்லை. ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்து தினம் தினம் ஃபைல பார்க்கறதுக்கு துப்பு இல்ல. நீங்க என் கூட இப்ப வாங்க செக்ரட்டரியேட்டுக்கு, விரிச்சோடு இருக்கு செக்ரட்டரியேட்ல. எந்த துறை இயங்குதுன்னு விஜய்க்கு தெரியுமா? எத்தனை கோப்புகள் நகர்ந்து இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த திட்டத்தை ரிவ்யூ பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? பிரஸ் மீட்டை கூப்பிட்டு விஜய் இது வரைக்கும் நான் 55 நாள் ஆகுது, 56 நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்றத அவர் சொல்லி இருக்கிறாரா? அதிமுக இருக்கிறவன கொண்டு தாவேக்கால மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில சேர்க்கிற மாற்றம் தானே தவிர வேற எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு அரசியல் தலைவன் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் திரு விஜய். நேத்தைக்கு திரு விஜய்க்கு மூக்கு அறுக்கப்பட்டது போல இது போன்ற மூக்கு அறுப்புகள் நடைபெறும். மக்கள் மத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அவதூறை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி முதல் முறையாக நேற்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தால் திரு விஜய் அரசினுடைய மூக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. இது பொய்யான வழக்கு. இந்த வழக்கில் இவரை கைது செய்து சிறைக்கு அனுப்ப வேண்டிய முகாந்திரம் இல்லை என்ற அடிப்படையில் நேற்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஜாமீனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலம் இந்த குதிரை பேர சர்க்கார் முதல் முறையாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஆட்சிக்கு 55 நாட்களை கடந்தும் கூட நிர்வாகத்தை பற்றி கவலைப்படாத தாவேக அரசு தினந்தோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த குற்றங்களை சுமத்தலாம் என்று சிந்தித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை அரங்கேற்றி வருகிறார்கள். அந்த வகையில் தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு அவதூறு வழக்கு போடுறதுல கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. வரிந்து கட்டிக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? 29ஆம் தேதி அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு காவல்துறை ஆத்தூர் காவல் நிலையம் நீங்கள் 30ஆம் தேதி எங்கள் முன்னால் ஆஜராகி நீங்கள் சாட்சியம் அளிக்க வேணும், உங்களை விசாரிக்க வேணும்னு சொல்லிட்டு 29ஆம் தேதி அன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு அழைப்பாணை கொடுக்குது காவல்துறை. வழக்கறிஞரின் மூலமாக பெற்ற திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உடனடியாக நீங்கள் சொன்ன அந்த தேதியில் எனக்கு மெடிக்கல் செக்கப்புக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் மருத்துவரோட இருக்கிற காரணத்தினால நான் அன்னைக்கு வர முடியாது, நான் அடுத்த நாள் வருகிறேன், அடுத்த சில நாட்கள் கழித்து வரை எனக்கு நேர அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி அனிதா அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் வாங்கி கொண்ட பிறகும் கூட முன்ஜாமீன் ஒன்று ரத்து செய்யப்பட்டு முன்ஜாமீன் வழக்கில் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே காரணத்திற்காக அவசரமாக ஓடி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை காவல்துறை கைது செய்வதனுடைய பின்னணி என்ன? எதற்கு ஒரு அவதூறு வழக்கில் கைது செய்தவரை 6 மணி நேரம் 7 மணி நேரம் போலீஸ் இன்டராகேஷன் எதற்காக? அவதூறு வழக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க, வீடியோ ஆதாரம் இருக்குது, நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுறோம், ரிமாண்ட் பண்ணுறோன்னு போகலாம். ஆனால் 7 மணி நேரம் 5 மணி நேரம் கைது செய்யப்பட்டு எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சு இன்ட்ராகேஷன் நடக்குதுன்னா அது என்ன மர்மம் என்று எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம், எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காவல்துறை அலுவலகத்திலிருந்து மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு எடுத்து செல்கிற பொழுது பத்திரிகையாளர் உங்களை சந்தித்து ஒரு கருத்தை வெளியிட்டார்.
என்னை காவல்துறை கட்டாயப்படுத்தியது, என்னை வந்து ரிசைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணது, தாவேக்கால வந்து சேர்ந்துருங்க என்று குற்றச்சாட்டை, மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அப்போ 6 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த இன்ட்ராகேஷன் இதுக்கு தான் தேவைப்பட்டதா? அப்போ விஜய் அரசு எதை நோக்கி போகிறதுனா, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பாஜக கட்சி ஆட்சியில் ஈடியை விட்டு மிரட்டி என்னை கட்சியில் சேர்க்க சொன்னாங்கன்றதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்குது, ஊடகங்களில் வந்திருக்கு. அதே மெத்தடை தான் இன்னைக்கு தாவேகா அரசு இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்கின்றத நேற்றைக்கு இந்த வழக்கின் மூலமாக, அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கின் மூலமாக தெள்ள தெளிவாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இது எங்கே பழி தங்க மேலே வந்துருமோன்னு பதறி போய் நைட்டு 9 மணிக்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதுவும் பேட்டி கொடுக்கறது விளக்கம் கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் அவர் என்ன சொல்றார், ஒரு தனி மனிதர்களை பற்றி பாடி ஷேம் பண்ணி பேசுறார். விசாரணையின் போது சிறுநீர் கழித்தவர்களுடைய வரலாறு தெரியும். அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன ரவுடி, அவரு அனிதா ராதாகிருஷ்ணனால தென்னகத்தில் வந்து அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் கட்ட பஞ்சாயத்து செய்கிறாரு, இப்படிலாம் யார் சொல்கிறாருன்னா, உசிலம்பட்டியில் 420 புகார் கொடுத்த உக்கரபாண்டிங்கிற ஒருத்தர் இதே சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மேலே நில மோசடி புகார் கொடுத்திருக்கிறார். உக்கரபாண்டிங்கிறவர் உசிலம்பட்டியில். இப்படி 420 நிர்மல்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து ரவுடிங்கிறதும் கட்ட பஞ்சாயத்து செய்துன்றதும், இதெல்லாம் என்ன மாண்பு? ஒரு சட்டத்துறை அமைச்சர் பொதுவெளியில் பத்திரிகையாளர்களை பார்த்து பேசும்போது உங்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை தவறு இல்லைன்னு மறுத்து பேசுங்க, இல்லை நாங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது நீங்கள் பொதுவெளியில் எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து தனி மனிதரை தாக்குகிற வகையில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது எப்படிப்பட்ட சர்க்கார்? ஆதவர்ஜுனா நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு கொன்று குவித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொன்று குவித்தவர் என்று எங்கள் தலைவருடைய பேரை சொல்றார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவதூறா பேசக்கூடிய அந்த ஆதவ் அர்ஜுனா ஏன் கைது பண்ணாமல் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? யாரை ரவுடின்னு சொல்றாரு திரு நிர்மல்குமார்? இன்னைக்கு மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக இருக்கிறாரு, வீடு பூந்து தாக்கி இருக்கிறார். அதுக்காக இன்றைக்கு நீதிமன்றத்தால் சம்மன் அனுப்பப்பட்டு, ஏன் வாரண்ட் அனுப்பப்பட்டு நீ வந்து ஆஜராகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பவுடர் மினிஸ்டர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, அமைச்சர்கள் திரு நிர்மல்குமார் மேலே 420 இருக்கு. இப்படி கிரிமினல் அடங்கிய கேபினட்டை வைத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் கேபினட்டுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் மீது குதிரை பேர ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறோம். திரு வைகோ பேசியிருப்பதை வந்து நான் இதே 2 நாட்களுக்கு முன்னாடி ஊடகங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ கிரிமினல் பின்னணி கொண்ட கேபினட்டாக தான் இருக்கிறது, குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கிறது. இப்படி கிரிமினல் பின்னணியும் குற்றவாளிகள் நிரம்பிய கேபினட்டாக இருக்கக்கூடிய தாவேகா அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேள்வி கேட்பதற்கு துளியும் அருகதை இல்லை. எப்படி நீ சொல்லலாம்? ஒரு விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போகும்போது உடையிலேயே சிறுநீர் கழிச்சவன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? இது ஒரு தனி மனிதத்தினுடைய ஒழுக்கம் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு யாராவது எந்த அமைச்சருக்காவது மாண்பு இருக்கா? பொது வழியில் எப்படி காலில் விழுந்தா கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோங்கிறீங்க. அப்போ என்ன, தூத்துக்குடி எஸ்பி அனிதா ராதாகிருஷ்ணன் காலில் விழுந்தாரா? 5 மணி நேரம் என்ன நடந்து உள்ள? அப்போ என்ன செஞ்சு எங்கே கீழே விழுந்து விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்துருக்கீங்க? இன்னைக்கு நேற்றுக்கு ஓஎஸ் மணியன், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்கிறார், விஜயபாஸ்கர் என்னை கூப்பிட்டாரு, வாங்க உங்களுக்கு அமைச்சர் பதவி தரேன், அமைச்சர் பதவி நீயே வச்சுக்கோ, நான் வரலன்னு சொல்லி ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்கிறார். யார் இந்த குற்றச்சாட்டுகளை செய்கிறாங்க? யார் இந்த குதிரை பேரரை செய்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது 50-54 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏ 7 எம்எல்ஏவோ வாங்குறதுனால எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தாவேக்கானுடைய அமைச்சர்கள்லாம் பேசுது என்பது இது வடிகட்டிய பொய். இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்த வேண்டிய நோக்கத்துக்காக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து தினம் ஃபைலை பார்க்கறதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் என் கூட இப்போ வாங்க செக்ரட்டேட்டுக்கு, விரிச்சோடு இருக்குது செக்ரட்டேட்டில். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் காலையில் 10 மணிக்கு வராங்க, 5 மணிக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எந்த துறை இயங்குதுன்னு விஜய்க்கு தெரியுமா? எத்தனை கோப்புகள் நகர்ந்து இருக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த திட்டத்தை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு விஜய் இது வரைக்கும் நான் வந்து 55 நாள் ஆகுது, 56 நாள் ஆகுது, இது வரைக்கும் நான் வந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரா? எதையுமே இவங்க செய்யலை. இதையெல்லாம் தாண்டி ஆதவர்ஜுனா ஒரு கட்சியின் தலைவர் மேலே
கொலைப்பழி சுமத்துகிற அளவுக்கு பேசுகிறார். ஒரு கட்சியின் மேலே ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அவர் மேலே வழக்கு இல்லை, அவரை கைது செய்யலை. நிர்மல்குமார் ரவுடிங்கிறாரு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை, அது மேலே வழக்கு தொடர்றதுக்கு முடியல. ஆனால் இப்போ விடியற் காலையில் சமூக வலைதளங்களில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆர்ஜே சரண் ஜெயராமன்கிற ஒரு தம்பியை இன்றைக்கு இரவு கைது செஞ்சுருக்கீங்க. ஒரு 4-5 பெண்மணிகள் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடு பூந்து நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. என்ன ஒரு பெருசாக அவதூறு பரப்பியிருக்கிறார்? அவதூறு வழக்குகளை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதே புகார் கொடுத்த அந்த 4-5 பெண்மணிகளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை போய் காவல்துறை போட்டு பார்க்க சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது எவ்வளோ அவதூறாக பேசியிருக்காங்க, எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சென்னை மாநகர மேயரை பற்றி எவ்வளோ தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செயல்பாட்டாளர்களை எப்படி தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற பெண்மணியெல்லாம் ரொம்ப யோக்கியமாக சமூக வலைதளங்களில் கையாண்டிருக்கிறாங்களா? இதையெல்லாம் கைது செய்வதற்கு முடியாமல், தப்பு செய்கிறவங்களை கைது செய்யாமல் விசாரிக்கிறதுக்கு முன்வராத இந்த அரசாங்கம் இன்றைக்கு மடை மாற்றுவதற்காக மாற்றம்னு சொன்னீங்களே. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றம் கொடுத்துருவோம் நாங்கன்னு சொன்னீங்களே. என்ன மாற்றம் கொடுத்தீங்க? கட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவில் இருக்கிறவனை கொண்டு வந்து தாவேக்கால மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில் சேர்க்குற மாற்றம் தானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஜூவியிலே ஆனந்த விகடனில் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மேரிஸ் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடந்தது. என்னென்னு, விஜயபாஸ்கரை நாங்கள் கட்சியில் சேர்க்கணும், அதிமுக ஒரு செக்ஷன் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 25 பேரை இவங்க பேசுனது உண்மையினுடைய அடிப்படையில் தான் ஃப்ளோரில் மாற்றி ஓட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்ற காரணத்துக்காக இப்போ பேட்சாக ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜினாமா என்பது கரூர் விஜயபாஸ்கரோட நிற்கலை. நேற்றைக்கு கூட ஊடகங்களில் அடுத்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வந்து தேர்தல் பார்வையிலேயே தமிழ்நாடை கொண்டு போகிறாங்களே தவிர ஆட்சி நிர்வாகத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து பேர் வாங்கக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை. எனவே இது போன்ற போக்குகளை திரு நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆதவர்ஜினாக இருக்கட்டும், அல்லது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், மரிய வில்சன், இத்தனை பேர் குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முதுகை திரும்பி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்தி இனி முதல் கொண்டாவது இன்றைக்கி சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துங்க, வீக்கெண்டு சண்டே ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாம் சினிமாக்காரங்க தானே இவங்கெல்லாம். சண்டே ரெஸ்ட் எடுத்துங்க. அட்லீஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து கோட்டைக்கு வாங்க, நாட்டு மக்களுக்கு உருப்படியான கோப்புகளை பாருங்கள், திட்டங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு தினம் சினிமா காட்சிகள் போல் இரவுகளை அரங்கேற்றுற போல் இந்த கைது பண்ணுறேன், நான் அரெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்வீர்கள். நேற்றைக்கு திரு விஜய்க்கு மூக்கறுக்கப்பட்டது போல, இந்த அரசாங்கத்திற்கு மூக்கறுக்கப்பட்டது போல இது போன்ற மூக்கறுப்புகள் நடைபெறும். நிச்சயமா இப்போ நேற்றைக்கு பேசியிருக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நிச்சயமாக வழக்கு காவல் நிலையத்தில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் கைது பண்ணதை ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஸ்பீக்கருக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்கிறோங்கிறத ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் இன்டிமேட் பண்ணோம். இது வரைக்கும் பொது வழியில் வரவே இல்லையே. அட்லீஸ்ட் ஸ்பீக்கராவது சொல்லியிருக்கிறாரா இது வரைக்கும் எனக்கு இன்டிமேட் பண்ணிருக்கு, எனக்கு வந்து பெர்மிஷன் என்கிட்ட வந்து அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களா? கிடையாது. எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறம்போ. அப்போ இந்த ஆட்சியை விஜய் நடத்துகிறாரா, இல்லை விஜய்க்கு ஆலோசகர்னு சொல்லிக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக செக்ரட்டேரியட்டில் அமர வச்சிருக்கக்கூடிய 2-3 தனிநபர்கள் நடத்துகிறார்களா? இந்த குற்றச்சாட்டு தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. முதலமைச்சருடைய பாதுகாவலர் தனி செயலாளர்னா கேபினெட் மீட்டிங் அப்பெல்லாம் உள்ள இருக்கிறாங்க. இது ரகசிய காப்போர் பிரமாணத்துக்கு எதிரான ரெண்டாவது அமைச்சர்களுடைய அந்த தொடர்ச்சியான பேச்சுக்கள் எப்படி இருந்து பார்க்கலாம். ஆதவர்ஜன் என்ன சொல்றாருன்னா, கரூர் விவகாரத்துல எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதை நாங்க முடிக்க போறோம் அப்படின்னு பேசுறாரு. நேற்று வந்து நிர்மல்குமார் வந்து இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர், திமுக முன்னாள் அமைச்சர் ரவுடி இந்த மாதிரி விஷயம்லாம் பேசுறாரு. இந்த விஷயங்கள்லாம் வந்து பொதுவான அரசியல் தளத்துல தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அதுதாங்க இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியலிருந்து எப்படிப்பட்ட அரசியல்?
எவ்வளோ பொது சமூக நோக்கத்திற்காக விழிப்புணர்வுக்காக போராடி இயக்கம் இது. இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. இன்னும் வடமாநிலம் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினருமே என்கிட்டயே கூட சில வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நாங்கள் ஆல் இண்டியா எம்எல்ஏஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது சொல்கிறது, உங்களுக்கு கிடைச்ச பெரியார் மாதிரி எங்களுக்கு கிடைக்கலன்னு வட இந்திய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாம் அரசியலில் பண்படுத்தியிருக்கிறோம், பக்குவப்படுத்தியிருக்கிறோம். பகுத்தறிவுங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டை மட்டும்தான் இருக்குதே தவிர பாமர சாமானியன் கூட பகுத்தறிவுங்கிற சொற்றோட கையாடக்கூடிய ஒரு கையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தாந்த புரட்சியை செய்தது தந்தை பெரியார், தமிழ்நாடு. இப்படிப்பட்ட அரசியல் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் ஒரு நாகரிக அரசியல் இன்றைக்கு மாறிப்போகுது. இது ரொம்ப ஆபத்தான போக்கை எதிர்நோக்கி போகிறோம். இதுக்கு ஒரு மோசமான அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், பேரறிஞர் அண்ணா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவங்க வந்து அன்னைக்கு காமராஜரை அழைச்சிட்டு வந்து தன்னுடைய தொகுதியில் அரசு நிகழ்ச்சிகளை கலந்துக்க சொல்லி கேட்டிருக்கிறார். இந்த பண்பு, இந்த மாண்பு எங்கே போணுச்சு? இன்னைக்கு வந்து அவதூறு பேசுறதுல வந்து யாராவது பேசினா பரவாயில்ல, ஒரு பொறுப்புமிக்க அமைச்சர். அதான் நான் சொல்கிறேன், போன ப்ரெஸ் மீட்டை கூட நேற்று வரைக்கும் நீங்கள் பிளாக் டிக்கெட்டு சினிமா தேட்டரில் விற்றுந்ததெல்லாம் இருக்கலாம். நீங்கள் மந்திரி ஆகிட்டீங்க, மாண்புமிகு அமைச்சர் ஆகிட்டீங்க. இன்னும் பிளாக் டிக்கெட் விற்கிற மனப்பான்மையில் நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னா எதிர்கால தலைமுறைக்கு எதை சொல்ல போகிறீங்க? நீங்கள் உங்கள் பின்னாடி இருக்கிற கூட்டமெல்லாம் அரசியல் புரிதல் இருக்கா? இன்னைக்கு உங்கள் பின்னாடி வந்த கூட்டங்கள் எல்லாம் கூட யாரெல்லாம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, நான் அதோ ரெடி ஆகிட்டேன், தோ கிளம்பிட்டேன், தோ புறப்பட்டேன்னு சொல்லி போனவங்கலாம் இப்போ வீடியோ போடுறாங்க. அப்படி எங்கே நான் சொன்னேன்? நான் எங்கே விஜய்க்கு போட சொன்னேன்? நான் போட போகிறேன்னு தானே சொன்னேன். இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி அவங்களே வந்து இப்போது தவறான ஒரு கவர்மெண்ட்டாக தேர்ந்தெடுத்துட்டேன்னு சொல்லி போடுறாங்க. அப்போது இந்த கட்சி என்பது, தாவேகா கட்சி என்பது ஒரு தவறான முன் உதாரணத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா இன்றைக்கு ஒரு உதாரணமாக இருக்குது. எதிர்காலத்தில் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியை படிக்கக்கூடிய மாணவர்கள் திராவிட இயக்கங்களை படித்து ஆராய்ச்சி செய்து அவருடைய பொலிட்டிக்கல் அறிவை வளர்த்துக் கொள்வது ஒரு புறம் இருந்தால், எப்படி அரசியல் கட்சி இருக்கக்கூடாது என்பதற்கு தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கு. கணக்கு திட்டப்படும் அப்படின்னு பேசின ஆதவ அர்ஜுனா மீது டெல்லியில சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நேற்று அறிவிப்பு வந்து அது என்ன நிலையில இருக்கு? அப்போ என்ன நோக்கத்தில் அவர் பேசுறாரு? அப்போ புரிஞ்சுங்க, ஒரு மினிஸ்டர் இப்படி பேசலாமா? ஒரு மினிஸ்டருடைய பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்கலாமா? கணக்கு தீர்க்கப்படும் என்ன அர்த்தம்? அப்போ ஆதவ அர்ஜுனா இன்னும் 41 பேரை இதே மாதிரி ஒரு துயர சம்பவத்தை ஏற்பாடு பண்ணுறாரா? இஸ் கிரிமினலி இன்டிமிடேட்டிங் கான்ஸ்பிரசி பண்ணுறாரா ஆதவ அர்ஜுனா? கரூரில் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாவட்டத்தில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரா? அப்போ இந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? என்ன கணக்கு தீக்க போகிறாரு? இதெல்லாம் யார் சினிமாவில் பேசுவாங்க? கருவை இருக்கிறேன், கணக்கு தீக்கிறேன், புரியுதா? சினிமாவில் பிளாக் டிக்கெட் விற்றுவந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்தால் என்ன நடக்குது புரியுதா? இப்போ ஆதவ அர்ஜுனா ரொம்ப க்ளீன் ஹேண்டா? அவங்க குடும்பம் ரொம்ப க்ளீன் ஹேண்டா? மார்ட்டின் குடும்பம் என்ன கள்ள மார்க்கெட்டில் லாட்ரி விற்கிறதுடைய கேசஸை இன்றைக்கி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுறாங்க இல்லையா? இன்றைக்கி சுரண்டல் லாட்ரி தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனுடைய அஜெண்டா என்ன? லாட்ரியை லீகலைஸ் பண்ணணும், பிஸ்னஸை அபிவிருத்தி பண்ணணும், டாஸ்மார்க்கை வந்து தனியார் மயமாக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். இப்படிப்பட்டவங்களாம் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு நான் கேட்குறேன். ஆதவ அர்ஜுனாக்கு என்ன யோகியதை இருக்குது? ஆதவ அர்ஜுனா எப்படி சொல்லலாம்? அப்போ ஆதவ அர்ஜுனா மேலே வந்து வழக்கு தொடுக்க தேவையில்லையா? அவர் தானே இந்த வழக்கில் அக்யூஸ்டாக இருக்கார். இன்றைக்கி வந்து இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய திரு விஜய், திரு ஆதவ அர்ஜுனா, மற்ற அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு நான் அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னா அப்போ சாட்சியங்களை கலைக்கிறாங்களே இவங்க. அதுதான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் கண்டெம்ப்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இந்த வழக்கு இருக்கும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. அப்போ என்ன, நீங்கள் சுப்ரீம் மினிஸ்டரா? நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தடை ஆணையெல்லாம் மீறி நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ எதை வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க மாமியார் லீமா ரோஸை கொண்டு போய் ஏடிஎம்கில் விட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்களே, எடப்பாடியும் விஜயும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு கேசி வீரமணி சொல்கிறாரு. யார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க? இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு, ஒரு அவமானகரமான ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு பயணித்துக்கிட்டு இருக்கிறது. எப்படி ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு கட்சி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு அரசியல் தலைவன் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மோசமான உதாரணம் தான் திரு விஜய். நீங்க தான் போய் கேட்கணும். எந்த கட்சி விமர்சனம் கேட்கலையோ சொல்லலையோ அந்த கட்சி தலைவர்கிட்ட போய் கேட்கணும். இப்போ நான் விமர்சனம் பண்ணுறேன், என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்லலாம். கம்யூனிஸ்ட் தோழர்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வரீங்க. யார் சொல்லலையோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. நன்றி.